பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 18/2/1996. 1996. பிறந்த நேரம் காலை 7:20. 21. 7:21. ஆமாங்க. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். ஏஎம். பிறந்த இடம் திருப்பூர். திருப்பூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மகரம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. கும்பலக்னம். கும்ப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழில் எப்படி இருக்கு? கல்யாணம் பண்ண ஏமா மகர ராசிக்காரங்க எல்லாமே திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாமே கொஞ்ச நாளா நல்லா இல்லைன்றதான் உண்மை. இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. 2020, 21, 22 நல்லா இல்லை. சரி. இப்போ இந்த தம்பிக்கு வந்து யோகமான தசை நடக்குது. இப்போ குரு தசையில் புதன் புக்தி ஆரம்பிக்க போகுது. சரி. குரு தசையில் இந்த மாதிரி 7ஆம் இடத்தோடு பாவர்கள் தொடர்பு கொண்டு 2ல் சனி இருந்து சுக்கிரன் கெட்டாலே திருமணம் தாமதமாக பண்ணணும். சரி. 30 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ தான் 30 வயசு ஆயிருக்கு. ஆமாம். ஒரு 4 மாதம்தான் ஆயிருக்கு 30 வயசு. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பலவீனமாகக்கூடாது. நல்ல 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல திருமணம் தான் நடக்கும். சரி. குருதசை புதன் பக்தி வந்து குருதசை கேது பக்தி 2028. குருதசையில் கேது பக்தி, குருதசையில் புதன் பக்தி. ஏமா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா கல்யாணம்? தம்பிக்கே திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ நாள் ஆகும்னா? இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். 2028 தான் கல்யாணம் ஆகும். கேது புக்தியில் தான் 2ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியோடு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற குருவின் வீட்டில் தான் குருவின் புக்தியில் கேது புக்தியில் தான் கல்யாணம் ஆகும். இப்போல்லாம் கல்யாணம் இல்லை. 32 வயசு முடியணும். வேற ஏதாவது கேட்கணுமா? பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. தொழில் என்ன அமைங்கிற மாதிரி? தொழில் வந்து ஏமா குருதசை வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோக தசை கிடையாதுமா. எப்போவுமே கும்பலக்கணத்திற்கு சனி தசை தான் பெரிய யோக தசை. இவருடைய வாழ்க்கையே முதல்ல ஒரு 40 வயசு வரைக்கும் அப்படியே தடுமாறி தான்மா இருப்பார். இப்போதைக்கு வேலைக்கு போக சொல்லுங்கம்மா. குருதசையில் சுக்கிரபக்தியில் இருந்து தான் நல்லா இருப்பார். 30-34 வயசு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். குரு லாபாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் சனியின் பார்வையில் இருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இப்போ சொந்தமாக வியாபாரமோ பணம் போட்டு தொழிலோ வைக்க வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் அமாவாசை சந்திரனோட புதன் சேர்ந்துருக்கிறாரு. சரி. விரயங்கள் வந்துடும். வேலைக்கு போக சொல்லுங்க. அல்லது காசு இல்லாமல் மூளையை மட்டும் பண்ணக்கூடிய தொழில்களை எதனா பண்ண சொல்லுங்க. சரி. எலக்ட்ரிக் கடை வச்சிருக்குதுங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன கடைங்க? எலக்ட்ரிக் கடையா? ஆமாங்க. எலக்ட்ரிக் கடையெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த தொழிலை இன்னும் ஒரு 2 வருஷம் கண்டினியூ பண்ணுவார். கேது புக்தியில் இருந்துட்டு அவருக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. எலக்ட்ரிக் கடையில் பெருசாக இது வராதுமா. சூரியன் 4 டிகிரி, அந்த பக்கம் சுக்கிரன் 16 டிகிரி. சூரியன் இல்லைம்மா. எலக்ட்ரிக் கடையில் அப்படிலாம் பெருசாக லாபங்கள்லாம் வரவே வராது. வேற என்ன தொழில் அமையுங்க? இப்போ வேண்டாம், இந்த கேள்வியே இப்போ வேண்டாம். 2 வருஷத்துக்கு தொழில் பண்ணக்கூடாது. சரி. விரயம் வந்துடும். அட்டமா 8ஆம் அதிபதியாகி புதன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 5க்கு 8ல் 8க்கு கோணத்தில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். சரி. இந்த எலக்ட்ரிக் கடையை அப்படியே வச்சு பார்க்க சொல்லுங்க. இது விரிவாக்கம் பண்ணக்கூடாது. பணம் மேலே போடக்கூடாது. சரி. அல்லது வேலைக்கு போக சொல்லுங்க. சரி. இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு 2.5 வருஷத்திற்கு புதன் புக்தி முடிகிற வரைக்கும் 8, 12ஆம் இடங்கள் அமாவாசை அமைப்பில் பாபத்துவமாக செயல்படுற காரணத்தினால பண விரயம் ஏற்படும். ஆனால் அந்த 2 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய கேது புக்தியிலிருந்து இந்த பையனுக்கு நல்ல காலம். அதனால் புதன் புக்தி எப்போ வந்தாலும் இவருக்கு நெகட்டிவ் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கம்மா. எலக்ட்ரிக் கடையெல்லாம் கை கொடுக்காதம்மா. ஏதோ சாப்பாட்டு கூட வர்றது கஷ்டமாக இருக்கும். உழைப்பு வீணாகும். பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். 33 வயசுலேருந்து நல்லா இருப்பார். 32 வயசுக்கு பிறகு திருமண அமைப்புகள் உண்டு. 33 வயசுலேருந்து நல்லா இருப்பார். குருதசையில் கேது புக்தி சுக்கிர புக்தி எல்லாமே நல்லா இருக்கும். ஆகவே கேது புக்தி வரை மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். கேது புக்தி வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொறுத்துருங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா.